அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்தில் மகாகவி காளிதாசர் சொன்ன சில விதங்களை படித்து பார்த்தபோது எவ்வளவோ கருத்துக்களை அந்த மகான் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது வாழ்வியலில் நாம் இன்னும் எவ்வளவோ படிக்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த வாழ்வியலில் எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை என்ன சொன்னோன்னு இப்போ ஒரு 2 முக்கியமான பதிவு. அதாவது தாச சக்கரம் என்று ஒன்று. தாச சக்கரம், தாச சக்கரம், அதுக்கடுத்து தாசி சக்கரம். இந்த தாச சக்கரம் தாசி சக்கரம் என்பது என்ன அப்படின்னா, இது என்ன சொல்றான்னா இந்த தாச சக்கரம் என்பது இது ஒரு ஆண் மனித வடிவில் உள்ளதாகவும் உள்ளதாகும். அப்போ இப்போ ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறோம். கண்டிப்பாக அவருடைய நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா என்னங்கிறது நம்ம தெரியணும். சரி, அவருடைய நட்சத்திரம் தெரியலைனாலும் அவருடைய பெயர் இருக்கும் இல்லையா, அவருடைய பெயர் நமக்கு ஒரு நட்சத்திரமாக யூஸ் பண்ண. சில பேருக்கு நட்சத்திரங்கள் தெரியாது, அப்படி இல்லைன்னா அவர் பெயர் நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். அப்போ இது என்ன சொல்கிறான்னா சேவகன், தாசன் அப்படின்னா சேவகன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சேவகன் என்று சொல்லக்கூடிய நம்மகிட்ட வேலை பார்க்குற டிரைவராக இருந்தாலும் சரி, தோட்டக்காரனாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளிடம் சம்பளம் வாங்கின்ற ஒரு சேவகன். இந்த சேவகனின் ஜென்ம நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவன் பெயர் நட்சத்திரம்னாலும் வச்சுக்கிடுங்க, அவனுடைய நட்சத்திரம் தான் வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த சேவகனுடைய நட்சத்திரத்தில் இருந்து, சேவகனின் நட்சத்திரத்தில் இருந்து எஜமானனுடைய நட்சத்திரத்தை எண்ணணும். இந்த எண்ணிக்கையானது முதல் 3க்குள் இருந்தால் எஜமானனுடைய சேவகனுடைய நட்சத்திரம் ப்ளஸ் எஜமானனுடைய நட்சத்திரம் முதல் 3க்குள் இருப்பது, இது தலையில் இருப்பதாக அர்த்தம். முதல் 3க்குள் இருப்பது இது தலையில் இருப்பதாகவும், இதனுடைய பலன் என்னன்னா பணவரவு என்று கொள்ள வேண்டும். ஓகேவா? இந்த எண்ணிக்கையானது இதற்கு அடுத்த 3க்குள் இருப்பின், இதற்கு அடுத்த 3க்குள் இருப்பின் என்ன சொல்றான்னா, அது முகத்தில் இருப்பதாகவும் அது அழிவை காட்டும். இதை தொடர்ந்து வரும் 5க்குள் இருப்பின் அது மார்பை குறிக்கும். இது தனச்சேர்க்கையை தெரிவிக்கும். அதற்கடுத்து 6க்குள் இருப்பின், மார்புக்கு பிறகு 6 நட்சத்திரம் 6 இருப்பின் அது மனித பாதத்தில் இருக்கும். இதன் பலன் வறுமையை குறிக்கும். இதற்கு அடுத்த 2க்குள் இருப்பின் இது மனிதனின் முதுகில் இருக்கும்.
அதற்கு உயிருக்கு ஆபத்து என்ற அறிகுறியை காட்டுகிறது. இதற்கு அடுத்த நாளுக்குள் இருப்பின் அது மனிதனின் வயிற்று பாகத்தை குறிக்கும். இதன் பலன் நல்லதை குறிக்கும். இதற்கடுத்த எண் மனிதனின் குகத்திற்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. குதம்னா பின்பகுதி. இதன் விளைவு பயமாகும். கடைசியாக வரக்கூடிய 2 எண்களும் மனிதனின் வலது கை மற்றும் இடது கை குறிகள். இதனால் வரக்கூடிய பலன்கள் முறையே செல்வம் மரணமாகும். இது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்துப்பார். உதாரண ஜாதகத்தில் இப்போ ஒரு மனிதன் அசுவதி நட்சத்திரம், வந்திருக்கிற வேலைக்காரே அசுவதி நட்சத்திரம். எஜமானர் என்ன சொல்றான்னா கார்த்திகை நட்சத்திரம். எஜமானர் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் நம்மகிட்ட வேலைக்கு வந்திருக்கான். நம்ம நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அப்போ சேவகனின் ஜென்ம நட்சத்திரத்தில் எஜமானர் நட்சத்திரம் வரைன்னு இன்றைக்கு 3க்குள்ளே இருக்குது. அப்போ அந்த 3 தான். அப்போ அசுவதி, பரணி, கார்த்திகை. எஜமானருடைய நட்சத்திரம் 3 இருப்பின் இது தலையில் இருப்பதாக குறிக்கும். இதன் பலன் பணவரவு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ பணவரவு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நபரை வேலைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னா வச்சுக்கிடலாம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா இதற்கு அடுத்த 3 எண்ணிக்கைகளுக்குள் இருந்தால் என்ன சொல்கிறான்னா அது முகத்தில் இருப்பதாக அர்த்தம். அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா 6வது நட்சத்திரமாக இருந்தால், முதல் 3 நட்சத்திரம் சேவகனின் நட்சத்திரத்திலிருந்து நாம் 3வது நட்சத்திரமாக இருந்தால், 3 நட்சத்திரத்திற்குள் இருந்தால் அவனை வேலைக்கு வச்சுக்கலாம். சேவகனின் நட்சத்திரத்தில் இருந்து என்ன சொல்கிறான்னா நம்மளுடைய நட்சத்திரம் 6 நட்சத்திரத்திற்குள் இருந்தால், 3க்கு மேலே போயிடுச்சு, 3க்குள்ளே இருந்தால்தான் தலை சக்ஸஸ்ஸு, பணவரவு. அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா 6 நட்சத்திரத்திற்குள் இருந்தால் முகத்தை காட்டுகிறது, அது அழிவை காட்டும். அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு 5 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும். 11 நட்சத்திரம். 6வது நட்சத்திரத்துக்கு மேலே 11வது நட்சத்திரத்திற்குள் இருப்பின் அது மார்பை குறிக்கும், அது தனச்செயற்கையை கொடுக்கும். 6க்கு மேலே 11க்குள்ளே சேவகனுடைய நட்சத்திரத்திலிருந்து நம்ம நட்சத்திரத்தில் இருந்தால் அது மார்பை குறிக்கும், அது தனச்செயற்கையை குறிக்கும். ஓகேவா? அதற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா முதது 3, 2வது 3 6, அதுக்கடுத்து 5 11, அதுக்கடுத்து 6, 17வது நட்சத்திரத்தில் தான். 11வது நட்சத்திரத்திலிருந்து 17வது நட்சத்திரத்திற்குள் இருப்பின் அது மனித பாதத்தில் இருக்கும், இதன் பலன் வறுமையை குறிக்கும். 11ல் இருந்து ஒரு 6 நட்சத்திரம் வறுமையை குறிக்கும். அப்போ அந்த வேலைக்காரனை வச்சுக்கிடக்கூடாது. அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா 19, 11 17, 17 2 19 2க்குள் இருப்பின் இது மனிதனின் முதுகை குறிக்கும், இது உயிருக்கு ஆபத்து அப்படின்ட்டான். அப்போ 19 நட்சத்திரம் 17 to 19 நட்சத்திரம் முதுகில் இருக்கும், இது உயிருக்கு ஆபத்து என்ற அறிகுறியை காட்டுகிறது. இதற்கு அடுத்து
இதற்கு அடுத்து என்ன 19லேருந்து 23க்குள் இருப்பின் இது மனிதனின் வயிற்று பாகத்தை குறிக்கும், இதன் பலன் நல்லதாகும். ஓகேவா? அதற்கடுத்து என்ன சொன்னான்னா, அதற்கடுத்து 23லேருந்து 2 25, அப்போ 24 25 இது என்ன சொன்ன, மனிதனின் குதத்தை குறிக்கும், இதன் விளைவு பயத்தை குறிக்கும். கடைசியாக வரக்கூடிய 2 எண்களில் மனிதனின் வலதுகை மற்றும் இடதுகைக்கு உரியதாகும். இதனால் வரக்கூடிய பலன் முறையே செல்வம். அந்த கடைசியாக வரக்கூடிய 2 எண்களும் மனிதனின் வலதுகை இடதுகையை குறிக்கும். அப்போ இதனால் வரக்கூடிய பலன்கள் முறையே செல்வம் மரணமாகும். இப்போ புரியுதா? அப்போ என்ன சொன்னான்னா, சேவகனின் நட்சத்திரத்திலிருந்து 3 நட்சத்திரத்துக்குள் இருந்தால் நம்ம நட்சத்திரம் தான், அவனை வேலைக்கு வச்சுக்கலாம். 4ல் இருந்து என்ன சொன்னான்னா 6க்கு 3 நட்சத்திரம், அவனை வேலைக்கு என்ன சொன்னான்னா வச்சுக்கிடக்கூடாது, அழிவை காட்டும். ஓகேவா? அதற்கடுத்து 5 நட்சத்திரம் மார்பை குறிக்கும், அது தனச்சேர்க்கையை குறிக்கும். அப்போ முதல் 3 நட்சத்திரத்துக்குள்ளே என்ன சொன்ன, இப்போ அசுபதினு வச்சுட்டிங்கன்னா அசுபதி பரணி நம்மது கார்த்திகை நட்சத்திரம். அப்போ அவனுடைய நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரத்துக்குள்ளே நம்ம நட்சத்திரம் இருந்தால் நமக்கு நன்மை. அதுக்கடுத்து ஒரு 3 நட்சத்திரத்துக்கு போனீங்கன்னா தீமை. அதற்கடுத்து ஒரு 5 நட்சத்திரத்திற்கு போனீங்கன்னா என்ன சொல்கிறான்னா அழிவு. அதற்கடுத்து ஒரு 6 நட்சத்திரத்திற்கு போனீங்கன்னா வறுமை. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா ஒரு 2 நட்சத்திரம் என்ன சொன்னான்னா உயிருக்கு ஆபத்து. அதற்கடுத்து 4க்குள்ளே இருப்பின் மனிதன் வயிற்றுப்பாகத்தை குறிக்கும், இதன் பலன் நல்லதை தரும். இதற்கடுத்த 2 மனிதனின் குதத்திற்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது, இதன் விளைவு பயம். கடைசியாக வரக்கூடிய 2 எண்களும் மனிதனின் வலதுகை மற்றும் இடதுகைக்குரியதாகும். வலதுகைக்குரியது செல்வத்தை குறிக்கும், இடதுகைக்குரியது என்ன சொல்கிறான்னா மரணத்தை குறிக்கும். இப்படின்னு கணக்கை எடுக்கணும். கொஞ்சம் குழப்பம், ஆனால் என்ன சொல்கிறான்னா குழம்பெல்லாம் வேண்டாம். இதை கொஞ்சம் 1க்கு 2 தடவை படித்தேன். அதுக்கடுத்து தாசி சக்கரம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த தாசி சக்கரமானது மேற்சொல்லப்பட்ட தாச சக்கரம் போன்றதாகும் என்றாலும் இது பெண்ணின் மனித வடிவுடையதாகும். இந்த சக்கரத்தில் இதே மாதிரிதான் முதல் 3 தலையிலிருந்து லாபத்தை குறிக்கும். சேவகியின் நட்சத்திரத்திலிருந்து 3 நட்சத்திரத்திற்குள் இருந்தால் லாபத்தை குறிக்கும். அடுத்து 3 நட்சத்திரங்கள் நஷ்டத்தை குறிக்கும். அதற்கடுத்து 2 நட்சத்திரங்கள் எஜமானரின் மரணத்தை கொடுக்கும். அதற்கடுத்த 5 நட்சத்திரங்கள் முதுகிலிருந்து முன்னேற்றத்தை தெரிவிக்கும். ஓகே. அதற்கடுத்து 7 மார்பில் அமர்ந்து நஷ்டத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்த 1 மர்ம உறுப்பில் அமர்ந்து அவமரியாதையை முன்னதே தெரிவிக்கிறது. அதற்கடுத்த 6 ஒவ்வொரு பாதத்திலும் தலா 3 வீதம் அமர்ந்து தனநாசத்தை கொடுக்கிறது. இதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. என்ன சொன்னால், முதல் 3 நட்சத்திரத்துக்குள் இருந்தால் லாபத்தை கொடுக்கும். வேலைக்கார பொம்பளையுடைய நட்சத்திரத்திலிருந்து நம்ம வீட்டு எஜமானியுடைய நட்சத்திரம் 3க்குள் இருந்தால், 1 2 3 3க்குள் இருந்தால் நன்மை. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 4 5 6 இருந்தால் என்ன சொல்கிறான்னா நஷ்டத்தை கொடுக்கும். அதற்கடுத்து 7 8 2 நட்சத்திரம் என்ன சொல்கிறான்னா மரணத்தை குறிக்கும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 5 நட்சத்திரங்கள் முதுகில் கொடுத்துருக்கோம்,
அது முன்னேற்றத்தை தெரிவிக்கும். அடுத்து 7 நட்சத்திரங்கள் மார்பில் அமர்ந்து நஷ்டத்தை தெரிவிக்கும். அடுத்த 1 மர்ம உறுப்பில் அமர்ந்து அவமரியாதையை முன்னரே தெரிவிக்கிறது. அடுத்த 6 ஒவ்வொரு பாதத்திலும் தலா 3 வீதம் அமர்ந்து தனநாசத்தை தருகிறது. கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். குழப்பமாக இருந்தாலும் இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த அற்புதமான விஷயம் அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னொரு தடவை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்னொரு தடவை லாஸ்ட்டாக பரவாயில்ல, கொஞ்சம் சாரே குழம்புறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் குழம்புல இருந்தாலும் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தாச சக்கரம், இந்த தாச சக்கரம் என்ன சொல்கிறேன்னா சேவகன் நட்சத்திரத்திலிருந்து 3 நட்சத்திரம் எஜமானுக்கு லாபம். அடுத்த 3 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது 6 நஷ்டம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா 5. அதுக்கடுத்து 5 என்ன சொல்கிறான்னா அது என்ன சொன்னால் தனச்சேர்க்கை. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 6. அதுக்கடுத்து 6 என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு நஷ்டம். அதுக்கடுத்து நஷ்டம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா 2 19 இருப்பின் மதியம் உயிருக்கு ஆபத்து. அதற்கடுத்து 23 வரை வயிற்றுப்பாகத்தை குறிப்பதும் நல்லது. இதற்கடுத்த 2 மனிதனின் குதத்தை குறிக்கும். இதன் விளைவு பயம். அதற்கடுத்து என்ன சொன்னா, அதுக்கடுத்து 2 என்ன சொன்னா வலதுகை மற்றும் இடதுகை குறி. இதனால் வரக்கூடிய பலன் முறையே செல்வம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா 2 என்ன சொல்கிறான்னா மரணம். அப்போ இதில் என்ன தெளிவாக தெரிகிறது என்று சொன்னால், முதல் 3 நட்சத்திரம் எஜமானனுக்கு நன்மை. சேவகனுடைய நட்சத்திரத்திலிருந்து எஜமானுடைய நட்சத்திரம் 3க்குள் இருந்தால் லாபம். அதற்கடுத்து 4, 5, 6 நஷ்டத்தை குறிக்கும். அதற்கடுத்து 7லிருந்து 11 வரைக்கும் 11க்குள்ள நம்பர் இருந்தால், நம்மளுடைய நட்சத்திரம் இருந்தால் தனச்சேர்க்கை. 12ல் இருந்து 17 வரைக்கும் நம்மளுடைய நட்சத்திரம் இருந்தால் நஷ்டம். 18வது நட்சத்திரமும் 19வது நட்சத்திரமாக இருந்தால் ஆபத்து. 20, 21, 22, 23 நல்லது. அதற்கடுத்து 24, 25 பயம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா 26 செல்வம், 27 மரணம். இதுதான் இது என்ன சொன்னா தாச சக்கரம். இந்த தாசி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் சேவகியுடைய முதல் 3 நட்சத்திரம் லாபம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்ற பொம்பளையுடைய நட்சத்திரமும் நம்ம வீட்டம்மாவுடைய நட்சத்திரம் 3க்குள் இருந்தால் லாபம். அடுத்த 3 நட்சத்திரம் அப்போங்கும்போது 6 நட்சத்திரத்துக்குள்ளே இருந்தால் என்ன சொல்கிறான்னா இது நஷ்டம். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா
8 நட்சத்திரத்திற்குள் இருந்தால், 8வது நட்சத்திரத்திற்குள் இருந்தால் மரணம். மரணம். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா 13 இருந்தால் முன்னேற்றம். 13 இருந்தால் முன்னேற்றம். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 7 20 இருந்தால் நஷ்டம். அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா 21 வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவமரியாதை. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவமரியாதை வந்துருச்சு. அது அடுத்த ஒவ்வொரு பாதத்திலும் தலா 3 வேதம் அமர்ந்து தனநாசத்தை கொடுக்கும். அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா 6 நட்சத்திரத்தில் இருந்தால் ஒவ்வொரு முன்னரே அவமரியாதை முன்னேறத்திற்கு அடுத்த 6 அப்படிங்கும்போது என்ன சொன்னால் தலா 3 வீதம் அமர்ந்து தனநாசம் 27. அப்போ இதிலேருந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனநாசம். அந்த வேலைக்கார அம்மாவுடைய நட்சத்திரத்திலிருந்து நாம் 3 நட்சத்திரத்துக்குள் நம்முடைய வேலை வாங்கக்கூடிய பெண் இருந்தால் நன்மை. 4 5 6 நஷ்டம். அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 8வது நட்சத்திரம் மரணம். 9லிருந்து 13 வரைக்கும் முன்னேற்றம். 14லிருந்து 20 வரைக்கும் நஷ்டம். 21 அவமரியாதை. அதுக்கடுத்து 6 நட்சத்திரங்கள் வந்து தனநாசம். இப்படி பார்த்து வேலைக்கு சேர்க்கணும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது வந்து குழப்பமெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் பிரித்து போடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். ஓரளவு இந்த பதிவு தாச சக்கரம் தாசி சக்கரம் அப்படின்னா என்ன? தாச சக்கரம் என்பது நமக்கு விட்ட வேலை செய்கிறவன். தாசி சக்கரம் என்பது வீட்டில் இருக்கிற நம்மளுடைய வீட்டம்மாட்ட வேலை பார்க்குற பெண். இது அவங்க நட்சத்திரம் தெரிஞ்சாலும் சரி தான், அவங்க பேருக்குண்டான நட்சத்திரத்தை வந்து முதல் நட்சத்திரமாக வச்சு நம்ம எத்தனாவது நட்சத்திரத்தில் வாரோங்கிறத வச்சு இந்த கணக்கு பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக எல்லாரும் திரும்ப திரும்ப படித்து பார்க்க ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.